மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வு. மே 20ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள். மார்ச் 2 முதல் 26ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வு. மே 8ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும். ஒவ்வொரு பொதுத் தேர்வுக்கும் 2 முதல் 8 நாட்கள் விடுமுறை. மாணவர்கள் அச்சமின்றி தேர்வெழுதலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. தமிழ்நாட்டில் தொடங்கிய சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி. நெல்லை, திருச்சி, ஈரோட்டில் வீடு வீடாக படிவங்களை விநியோகித்த அதிகாரிகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கண்டனம். கொல்கத்தாவில் தனது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருடன் பிரம்மாண்ட பேரணி. சென்னை நகர் மற்றும் புறநகரில் பல்வேறு இடங்களில் கனமழை. பணி முடிந்து வீடு திரும்பியோர் அவதி. சென்னையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3000 ரூபாய் சரிவு. நண்பரை அரிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை சுட்டுப்பிடித்த போலீஸ். 300 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடித்ததாக கோவை காவல் ஆணையர் விளக்கம். கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவையில் அதிமுக போராட்டம். பேருந்துகளில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆனார் பொன்முடி. மேற்கு மாவட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் அமைச்சர் மு. சாமிநாதனுக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி. ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன். திமுகவில் இணைந்த நிலையில் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் அளித்தார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். இலங்கையில் புதிய ஆட்சி அமைந்த பிறகும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாவதாக வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாமக எம்எல்ஏ அருள் கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ராமதாஸ் கண்டனம். அன்புமணி ஆதரவாளரின் இடத்தில் காரை நிறுத்தி பிரச்சனையை உருவாக்கிய அருளை கைது செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் பாலு வலியுறுத்தல். சென்னையில் ஏஎன்ஐ செய்தியாளரிடம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாக்குவாதம். உன்னை நான் பேட்டி எடுக்க சொன்னேனா என திட்டியதால் பரபரப்பு. சத்தீஸ்கரில் சரக்கு ரயில் மீது மோதிய பயணிகள் ரயில். 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் கவலைக்கிடம். பீகாரில் 121 தொகுதிகளில் நாளை மறுதினம் முதற்கட்ட வாக்குப்பதிவு. அரசியல் கட்சி தலைவர்களின் தீவிர வாக்கு சேகரிப்புடன் பரப்புரை ஓய்வு. பீகாரில் பெண்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் நிதியை நிறுத்த இந்தியா கூட்டணி முயற்சி என அமித்ஷா குற்றச்சாட்டு. யார் வந்தாலும் திட்டத்தை நிறுத்த முடியாது என உறுதி. பீகார் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதால் மோடியும் அமித்ஷாவும் வாக்கு திருட்டை நாடுவார்கள். பாஜக RSSன் வெறுப்பு சந்தையில் அன்பின் கடையை திறக்க விரும்புவதாகவும் பரப்புரையில் ராகுல் காந்தி பேச்சு. மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வு. மே 20ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள்.
மார்ச் 2 முதல் 26ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வு. மே 8ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும். ஒவ்வொரு பொதுத் தேர்வுக்கும் 2 முதல் 8 நாட்கள் விடுமுறை. மாணவர்கள் அச்சமின்றி தேர்வெழுதலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. தமிழ்நாட்டில் தொடங்கிய சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி. நெல்லை, திருச்சி, ஈரோட்டில் வீடு வீடாக படிவங்களை விநியோகித்த அதிகாரிகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கண்டனம். கொல்கத்தாவில் தனது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருடன் பிரம்மாண்ட பேரணி. சென்னை நகர் மற்றும் புறநகரில் பல்வேறு இடங்களில் கனமழை. பணி முடிந்து வீடு திரும்பியோர் அவதி. சென்னையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3000 ரூபாய் சரிவு. நண்பரை அரிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை சுட்டுப்பிடித்த போலீஸ். 300 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடித்ததாக கோவை காவல் ஆணையர் விளக்கம். கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவையில் அதிமுக போராட்டம். பேருந்துகளில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆனார் பொன்முடி. மேற்கு மாவட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் அமைச்சர் மு பே சாமிநாதனுக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி. ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன். திமுகவில் இணைந்த நிலையில் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் அளித்தார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். இலங்கையில் புதிய ஆட்சி அமைந்த பிறகும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாவதாக வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாமக எம்எல்ஏ அருள் கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ராமதாஸ் கண்டனம். அன்புமணி ஆதரவாளரின் இடத்தில் காரை நிறுத்தி பிரச்சனையை உருவாக்கிய அருளை கைது செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் பாலு வலியுறுத்தல். சென்னையில் ஏஎன்ஐ செய்தியாளரிடம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாக்குவாதம். உன்னை நான் பேட்டி எடுக்க சொன்னேனா என திட்டியதால் பரபரப்பு. சத்தீஸ்கரில் சரக்கு ரயில் மீது மோதிய பயணிகள் ரயில். 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் கவலைக்கிடம். பீகாரில் 121 தொகுதிகளில் நாளை மறுதினம் முதற்கட்ட வாக்குப்பதிவு. அரசியல் கட்சி தலைவர்களின் தீவிர வாக்கு சேகரிப்புடன் பரப்புரை ஓய்வு. பீகாரில் பெண்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் நிதியை நிறுத்த இந்தியா கூட்டணி முயற்சி என அமித்ஷா குற்றச்சாட்டு. யார் வந்தாலும் திட்டத்தை நிறுத்த முடியாது என உறுதி. பீகார் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதால் மோடியும் அமித்ஷாவும் வாக்கு திருட்டை நாடுவார்கள். பாஜக RSSன் வெறுப்பு சந்தையில் அன்பின் கடையை திறக்க விரும்புவதாகவும் பரப்புரையில் ராகுல் காந்தி பேச்சு.